ஓபன் பண்ணா பாத்ரூம், அங்க போய் பல்ல விளக்கிட்டு பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு மறுபடியும் ஓபன் பண்ணா வீட்டு வெளியே வந்துருவேன். வெளியே வந்து கோழி வாங்க போலான்னு கிளம்புனேன். அந்த ஆள மண்டைக்குள்ள ஒரு யோசனை, இன்னைக்கு ஏன் பீஃப் வாங்க கூடாதுன்னு அப்படியே போய் பீஃப் வாங்கிட்டு மறுபடியும் ஓபன் பண்ணா வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டேன். நைட்டு ஃபுல்லா வீட குப்பையாக்கி போட்டுருக்கான். அப்படியே அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் கேலரிஸ் அவனுக்கு, நிறைய கேலரிஸ் நமக்கு, எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு இப்போ மெயினான மேட்டருக்கு வருவோம். பீஃப் ஒரு துண்டையும் பாருங்க. ஐயோ எப்படி இருக்குன்னு. சாலிடா ஒரு 70 கிராம் புரோட்டீன். அப்படியே அலைக்கா மசாலா தடவி குக்கர்ல வச்சாச்சு. மக்களே, பீஃப் அப்படி ஸ்மெல்லு ஒரு விசில தான் வந்திருக்கு. ஸ்மெல் அந்த மாதிரி வருது. ஓகே, 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல நாள் 28. ஒரு வழியா 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிட்டோம். இனி அடுத்த டார்கெட் 1000 தான். அதனால என் செல்ல குட்டிகளா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பல வகையான சாப்பாடு சமைச்சிருக்கேன். ஆனா இது வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்மெல்லா இருக்குப்பா எனக்கு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானப்பா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். சமைச்சிட்டு இருக்க கேப்ல பிஸ்டல் ஸ்குவாட்டுக்கு கொஞ்சம் ட்ரைனிங், கமந்து நிக்கிறது கொஞ்சம் ட்ரைனிங், வயிறை வலுவாக்குறது கொஞ்சம் ட்ரைனிங். மக்களே, பீஃப் வெந்துட்டு அப்படியே ஓபன் பண்ணி காமிக்கிறேன். மஜாவா இருக்கிறான பைய. இதுல இருந்து நம்ம இப்போ ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சத்தியமா சொல்றேன், இக்ஸான்ஸ் பீஃப் அப்படின்னு ஹோட்டல்ல ஒரு மெனுவே ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. என்னது இது? பீஃபா? என்னது இது? அமிர்தம் அப்படி. இனி எல்லா சண்டையும் பீஃப் இந்த லிஸ்ட்ல இருக்கும். கன்ஃபார்மா சண்டே ஆனா பீஃப். இனி சீட் டே இல்லை, பீஃப் டே தான். இல்ல என்ன பட்டர் எதுவுமே சேர்க்கல, ஆனாலும் அவ்வளவு நல்லா இருக்கு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ ஓபன் பண்ணா கபோர்டு உள்ள இருந்து எல்லா துணியும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேக் பண்ணி எங்கடா போற அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை தான். சென்னை எதுக்கு போறேன்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்ல, சும்மா தான் போறேன். எனக்கு தெரிஞ்சு இனி திரும்பி வர ஒரு வாரம் கேப் ஆயிரும். அதனால நம்ம டார்லிங் நல்லா கவர் போட்டு மூடிட்டு இப்போ மறுபடியும் மெயினான பகுதி தான் மதிய வச்ச பீஃப். அதை சாப்பிட்டுட்டு கருப்பனுக்கு ஒரு ஸ்கூப் போட்டுட்டு நடைப்பயணத்துடன் பஸ்ஸை வந்து அடைந்தேன். இத்துடன் நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கிய மக்களே.